ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान गुरुलियल போற்றி போன்றே। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சகுரு சுக்க சனிவே திராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவணம் பகவா குகாய நமோ। உலகெங்கு நோன்பின் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்। நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி। இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்கணும் அப்படின்னா 2024 டிசம்பர் மாதம் சிம்ம ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம்। இந்த ராசி பலன்கள்ல முதல்ல கிரகங்களுடைய மாறுதல், அதனால மாறி இருக்கக்கூடிய பலன்கள், இரண்டாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எந்தெந்த நாள் சுப நாள், எது அசுப நாள், எது யோக நாள், இப்படி தனித்தனியா பார்க்க போறோம்। அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெய்வ அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம்। முதல்ல ராசி பலனை பார்க்கலாம்। அன்பிற்குரிய சிம்ம ராசினியர்களே, இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு செல்வ செழிப்பான மாதம், அருமையான மாதம்। ஏன்னா உங்க ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல, அதுவும் நட்பு வீட்டுல போய் அமர்ந்துருக்கிறார்। அந்த 4ஆம் இடம் சுகஸ்தானங்கிறது தாய், வண்டி, வாகனம், வீடு, நிலம் இதெல்லாம் திக்கக்கூடிய இடம்। 15ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு பூர்வீக புத்திர ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் உங்க ராசிநாதன் அங்க போறார்। அப்போ குழந்தைகளுக்கு 5ஆம் இடங்கிறது குழந்தைகளுடைய ஸ்தானம்। அப்ப குழந்தைகள் இது வரைக்கும் குழந்தை இல்லையே அப்படின்னு குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்। அரசு துறைக்கு முயற்சி பண்றவங்க, பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பாகம் பிடிக்காம வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதையெல்லாம் தீர்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல மாதம்। அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் தனஸ்தானம், தனவாக்கு குடும்பம் அப்படின்றக்கூடிய 2ஆம் இடம், லாபத்தாம் இருக்கக்கூடிய 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற அந்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் வக்கரம் முடிஞ்சிருது। இருந்தாலும் தன்னால் லாபாதிபதி ஒரு சுகஸ்தானத்துல மாறப்ப நீ என்னன்னா விருதுகளோ அந்த அளவுக்கு ஒரு செல்வத்தை மாறி வளரக்கூடிய நிலையில அது புதன் பகவான் இந்த மாதம் அமர்ந்திருக்கிறார்। இதுவே ரொம்ப ரொம்ப ஒரு யோகம்। அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் தைரிய சகோதரஸ்தானம் இருக்கு 3ஆம் இடம்। அடுத்து ஜீவஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்றார்। தொழில் ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல அமர்வதும் இந்த ராசிக்கு 5, 8க்கு உண்டான நிறுவனம் 8ஆம் இடங்கிறது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம்। லாட்டரி இந்த மாதிரி திடீர் தாவரவு, அதாவது வராத பணம் திடீர்னு வராது, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம்। அப்ப அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி போய் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல பகைஸ்தானத்துல போய் உட்கார்றாரு। குரு சுக்கரன் பகைஸ்தானத்துல உட்கார்றப்ப தொழில் ரீதியா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சில சிரமங்கள் வரலாம், அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்। அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுல 10ஆம் அதிபதியாவே சுக்கிர பகவான் வர்றதுனால லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்களுக்கு, ஆடை ஆபரண அலங்காரம் வைக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலம்। அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய சுக பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார்। அயன சயன போக விரயஸ்தானம், அத சுக பாக்கியாதிபதி விரயம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வர வேண்டிய எல்லா செல்வமும் ஏதோ ஒரு சுப செலவா நீங்க மாத்திக்கணும், இல்ல அப்படின்னா அது விரய செலவா கூட ஆயிடலாம்। ஏன்னு கேட்டா சுகபாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான கடன் ருண ரோக சத்துருஸ்தானத்திற்கும்
கலசரத்தாளத்திற்கு அதிபதியான சனி பகவானுடைய சாரம் வாங்கி அமர்ந்திருக்கிறதுனால மனைவியினால அழக்கலாம் கணவனால, மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவியினால கலத்திரத்துக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் அதிகமா வரலாம். அல்லது 6ஆம் இடத்ததிபதி இருக்கிறதுனால கடன் பெரிய அளவுல கடனாகவும் ஆகலாம். அப்ப இது எல்லாம் தவிர்க்கணும், நம்ம வரக்கூடிய லாபத்தை நம்ம அப்படியே நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சுப செலவுகள் உங்களுடைய வரக்கூடிய வருமானங்களை சுப செலவுகளா மாத்திருக்கு. சுப செலவு வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, குழந்தைகளுக்கு உயர்கல்விக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி சேர்க்கிறது, இந்த மாதிரி அல்லது வங்கியில டெபாசிட் பண்றது, இந்த மாதிரி செலவுகளை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா வீண் விலைகளை தவிர்த்து வரக்கூடிய வருமானத்தை நம்ம தக்க வச்சுக்கலாம். அதுவும் சனி செவ்வாய் சுரஸ்தானங்களில் சனிசாரம் வாங்கியவர்களான உடல் ஊனமுற்றவங்களுக்கும் வயதானவங்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் நீங்க உதவலாம். எந்த விதத்துல உதவ முடியுமோ அந்த விதத்துல உதவலாம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாசம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம். இதுக்கு அடுத்த கிரகங்களை பாத்தீங்கன்னா 6-7க்கு உண்டான சனி பகவான். 6-7க்கு உண்டான சனி பகவான் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் முடிந்து ரொம்ப வலுவா இருக்கிறார். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலசரஸ்தானம், கூட்டு தொழில், நண்பர்கள், வியாபாரம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வலுவா இருக்கிறதுனால வியாபாரம்லாம் கொஞ்சம் மந்த நிலையில தான் இருக்கும். நண்பர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். மற்றபடி நீங்க கொஞ்சம் உறவுக்கு நீங்க உஷாரா இருந்துட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக நிலையில அமர்ந்திருக்கிறாங்க. சிறப்பான ஒரு மாதம். சரி, சிம்மராசி நேர்களுக்கு சந்திராசந்திரன் அப்படின்னு பார்த்தா 9-12-24 காலை 9 மணி முதல் 11-12-24 மாலை 11 வரைக்கும் சந்திராசந்திரங்கள். மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 1, 2, 4, 6, 8, 10, 12, 16, 18, 21, 24, 26, 28, 29, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் டிசம்பர் 11, 14, 22, 25, 27. யோக நாட்கள் டிசம்பர் 6, 8. அடுத்து நீங்க உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வீட்டுல எந்த காரியங்கள் செஞ்சீங்கன்னாலும் ஒரு சுபமா நடத்தி கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சுவாதி. இந்த சுவாதி நட்சத்திரத்தை நீங்க ஒரு சும்மா நார்மலாவே நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம். ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா போனவங்க ஒரு 5 நிமிஷத்துல சாமி தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சில நாள் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். நின்று காலடா வெளியெடுத்துரும். அதே மாதிரி அந்த தரிசனம் பார்க்கறது அப்படிதான். ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து பார்த்துருவோம், நல்ல தரிசனம் கிடைக்கும். ஒரு சில நாள் ரொம்ப தள்ளி போயிடும், தூரத்துல நின்று போகணும்னு தெரியல. அப்ப இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா அங்குண்டான நட்சத்திரத்தை தெய்வம் நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அந்த நட்சத்திரம் தன்னைக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா படங்களுமே சுப படங்களா இருக்கும். போனதுலயே உங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா போனதுன்னு சொல்லி இவ்வளவு போட்டோம்னா நம்ம சீக்கிரம் பாட்டுட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கடவுளுடைய அனுகிரகம் அப்படி கிடைக்கும். அந்த மாதிரி நட்சத்திரம் தான் இந்த மகத்துல பிறந்தவர்களுக்கு சுவாதி நட்சத்திரம். அடுத்தது பூர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 2, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 22, 25, 27, 29, 30. அசுப நாட்கள் டிசம்பர் 8, 12, 24, 26, 28. யோக நாட்கள் டிசம்பர் 3, 5. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தெய்வ வழிபாடு செய்வதும் வீட்டுல சுபகாரியங்கள் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உத்த 1ஆம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 1, 3, 4, 6, 8, 10,
14, 18, 20, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் டிசம்பர் 12, 16, 26, 27, 29. யோக நாட்கள் டிசம்பர் 8, 10. இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அதெல்லாம் மத்திய பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். உச்சம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு தெய்வ வழிபாடு செய்வதும் வீட்டுல சுபகாரியங்கள் செய்வதும் ரொம்ப ரொம்ப அனுகூலமான மிக சிறப்பாக இருக்கும். நன்றி நேரிலே. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.